வெல்கம் டு மாஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு கோடிங் அண்ட் டிகோடிங்கில் இருக்கிற மாடல் 2 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதோட பேசிக்ஸ் அண்ட் மாடல் 1 வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு கோடிங் அண்ட் டிகோடிங் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு மாடல் 1 பார்த்துட்டு இந்த மாடல் 2க்கு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். சரியா? இல்லை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் a certain code language a pick wick nick means winter is cold. To nick rick re means summer is hot. Re to pa means nights are hot. Which of the following is the code for summer அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இல்லை தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா பிக் விக் நிக் அப்படின்னா ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. இந்த பிக் விக் நிக் அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க? வின்டர் இஸ் கோல்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதி வச்சுக்கோங்க பாருங்க. எப்படி எழுதுறோம் பாருங்க. பிக்கு விக்கு நிக்கு அப்படின்னா என்ன அர்த்தமா அப்படின்னா வின்டர் இஸ் கோல்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? வின்டர் இஸ் கோல்ட். அடுத்தது பாருங்க. டு நிக்ரி அப்படின்னா சம்மர் இஸ் ஹாட் அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்மர் இஸ் ஹாட். சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரீ தோப்பா அப்படின்னா நைட்ஸ் ஆர் ஹாட். ரீ தோப்பா அப்படின்னா நைட்ஸ் ஆர் ஹாட். சரியா? இந்த மாதிரி கடன்னு எழுதி வச்சுக்கோங்க ரஃப் பேப்பர்ல. சரியா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கோட் ஃபார் சம்மர்? சம்மரோட கோட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சம்மர் எங்க இருக்குது? இதோட கோட் என்ன நம்ம என்ன பண்ண போறோம்? கண்டுபிடிக்க போறோம். சரியா? இப்போ இதை கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ இது ரெண்டுக்குமே என்ன காமனா இருக்குன்னா இஸ் வந்து என்னது இருக்கு? காமனா இருக்கு. சரியா? நான் வேற ஒரு கலர்ல நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இந்த மூணு இதில் நம்ம எதனால கம்பேர் பண்ணி செய்யலாம். சரியா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குது? இஸ் வந்து எப்படி இருக்குது? காமனாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டுக்கும் எது காமனாக இருக்குன்னு பார்க்கணும். எது காமனாக இருக்குது அப்படின்னா நிக் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? காமனாக இருக்குது. இந்த ரெண்டு சென்டென்ஸுக்கும் எது காமனாக இருக்குது? நிக் அப்படிங்கிறது காமனாக இருக்குது. அப்போ இங்கே இஸ்ஸோட கோடு வந்து என்னது? நிக்குன்னு அர்த்தம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ட் வந்து எப்படி இருக்குது? காமனாக இருக்குது. செகண்ட் சென்டென்ஸுக்கும் தேர்ட் சென்டென்ஸுக்கும் காமனாக என்ன இருக்குது? ஹார்ட் இருக்குது. அப்போ இந்த செகண்டுக்கு தேர்டுக்கு என்ன காமனாக இருக்குது? ரீ காமனாக இருக்குது. பாருங்க, ரீ வந்து என்னதான் இருக்குது? காமனா இருக்குது. அப்படின்னா இங்க பேலன்ஸ் இருக்கிறது வந்து என்னது? சம்மர். இந்த சென்டென்ஸ்ல பேலன்ஸ் இருக்கிறது வந்து சம்மர். இந்த சென்டென்ஸ்ல பேலன்ஸ் இருக்கிறது வந்து என்னது? 2. அப்போ சம்மரோட கோடு வந்து என்னது? 2. இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இவ்வளோ டைம் ஆகுது. நீங்க கொஞ்சம் ஸ்பீடா செஞ்சீங்க அப்படின்னா கடகடன்னு எழுதிட்டு கம்பேர் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்? போயிடலாம். ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட் சொல்லுவாங்க. ஸோ நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கடகடன்னு என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணிடலாம். சரியா? ரீசனிங் வந்து ஈஸியா தான் இருக்கும். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. In a certain code language, Su re nick. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? She is brave. அது எழுதிக்கோங்க இந்த மாதிரி. Su re nick அப்படின்னா என்ன அர்த்தம்? She is brave. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? Pi so ra nick அப்படின்னா she is always smiling. Pi so re nick அப்படின்னா என்ன அர்த்தமா? She is always smiling. She is always smiling. உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு எழுதிருக்காங்க. கரெக்டான ஸ்பெல்லிங் எழுதலாம் அவசியம் கிடையாது. சரியா? அப்புறம் so easy அப்படின்னா always cheerful. So easy is always cheerful. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த வேர்ட் ஃபார் ஸ்மைலிங்? ஸ்மைலிங்கோட வேர்டு என்னன்னு என்ன பண்ணியிருக்காங்க? கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஸ்மைலிங்கோட வேர்டு என்ன அப்படின்னா இந்த ஸ்மைலிங் எங்கே வருதுன்னு பாருங்க ஃபர்ஸ்ட். ஸோ ஸ்மைலிங் வந்து இந்த இடத்துல வருது. அப்போ நம்ம சி இஸ் ஆல்வேஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா சி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்குமே காமனாக இருக்குது. சி ரெண்டுக்குமே காமனாக இருக்குது. அப்போ ரெண்டுக்குமே காமனாக இருக்குது. அடுத்து இஸ் பார்த்தீங்கன்னா மூணுக்குமே காமனாக இருக்குது. இஸ் பார்த்தீங்கன்னா மூணுக்குமே காமனாக இருக்குது. அப்போ மூணுக்குமே காமனாக இருக்கிறது வந்து என்னது? ரீ. அப்போ ரீ தான் இஸ். அப்போ இந்த 1க்கு 2க்கு மட்டும் காமனாக இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிக்கு. நிக்கு தான் 1க்கு 2க்கு காமனாக இருக்குது. அப்போ சி தான் வந்து என்னது இருக்கும்? நிக்கு இருக்கும். அப்போ ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2க்கும் 3க்கும் காமனாக இருக்குது. செகண்ட் சென்டென்ஸ்க்கும் தேர்ட் சென்டென்ஸ்க்கும் காமனாக இருக்குது வந்து என்னது? ஆல்வேஸ். அப்போ செகண்டுக்கு தேர்டுக்கு காமனாக இருக்குது வந்து என்னது? சோர். அப்போ இங்கே ஸ்விம்மிங் பேலன்ஸ் இருக்குது. இங்கே எது பேலன்ஸ் இருக்குது? பை. அப்போ ஆன்சர் வந்து என்னது? பை. சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 329 means God is love.
சரியா? 3 2 9 அப்படின்னா என்ன அர்த்தமா? God is loveன்னு அர்த்தமா? God is loveன்னு அர்த்தமா? 9 2 7 அப்படின்னா love is beautiful அர்த்தமா? வாட் இஸ் த கோட் ஃபார் காட் கேட்காங்க. இந்த காடோட கோட் என்னன்னு கேட்காங்க. சரியா? அப்ப இங்கேயும் இஸ் லவ் இருக்குது, இங்கேயும் லவ் இஸ் இருக்குது. அப்ப ரெண்டுக்குமே காமனா இருக்க நம்பர் வந்து என்னது? 2992. அப்ப இங்க பேலன்ஸ் இருக்குது கார்டு, இங்க பேலன்ஸுக்கு வந்து என்னது 3. அப்ப ஆன்சர் வந்து என்ன போடுவீங்க? 3 போட்டுருவீங்க. புரியுதா? சோ அடுத்த क्वेश्चन பாருங்க. 50 is written as cacti, car as pole, tar as toll. How can tariff be written in that code? இந்த மாதிரி 2-3 கொடுத்தாலே நீங்க கம்பேர் பண்ணி போட்டா போதும். சரி, அப்ப 50க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? cacti கொடுத்துருக்காங்க. cacti. அப்போ f ஓட கோட் வந்து c, i ஓட கோட் வந்து a, f ஓட கோட் வந்து c, t ஓட கோட் t தான், y ஓட கோட் வந்து என்னது y. போல் என்ன சொல்லிருக்காங்க? கார் வந்து என்ன சொல்லிருக்காங்க? போல்னு சொல்றாங்க. கார் என்ன சொல்லிருக்காங்க? போல். அப்ப c ஓட கோட் p, a ஓட கோட் o, r ஓட கோட் வந்து என்னது l. டாரோட கோட் என்ன கொடுத்துருக்காங்க? டோல் கொடுத்துருக்காங்க. டாரோட கோட் வந்து என்னது? டோல். அப்ப இதே என்ன கேட்டிருக்காங்க? டாரிஃப் வந்து கேட்டிருக்காங்க. டாரிஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ இதுல t ஓட கோட் வந்து என்னதான்? t தான். a ஓட கோட் வந்து என்னது? o. அப்ப இங்கேயும் to, எல்லாமே to தான் வருது. அடுத்து r ஓட கோட் என்னன்னா l. அப்படின்னா இந்த ரெண்டு வராது நமக்கு. அப்ப இது ரெண்டு தான் நம்ம பார்க்கணும். அதுல பாத்தீங்கன்னா to, la. அப்ப அடுத்த லாஸ்ட் லெட்டர் மட்டும் பார்த்தா போதும், f மட்டும் பார்த்தா போதும். அப்ப f ஓட கோட் வந்து என்னது? c. அப்போ இங்க c வந்து இது ஒண்ணு தான் வருது. சரியா? அடுத்து f தானே, அப்ப c தான் வரும். அப்ப ஆப்ஷன் 3 தான் வந்து என்னது? நம்ம கரெக்டான ஆன்சரா இருக்கும். சரியா? சோ அடுத்த क्वेश्चन பாருங்க. In a certain code language, 253 means books are old, 546 means man is old, and 378 means buy good books. What stands for R in that code? சரியா? சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? இந்த R தான் நம்ம என்ன பண்ண போறோம்? கண்டுபிடிக்க போறோம். சரியா? இப்போ பாத்தீங்கன்னா புக்ஸ் இருக்குது. இந்த புக்ஸ் எதுக்கெல்லாம் காமனா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுலயும் ஒரு புக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்லயும் புக்ஸ் இருக்குது, தேர்ட் சென்டென்ஸ்லயும் புக்ஸ் இருக்குது. அவ ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் காமனா இருக்குது வந்து என்ன அப்படின்னா 3. இங்கேயும் 3 இருக்குது, தேர்ட்ல என்ன இருக்குது? 3 இருக்கு. அப்போ புக்கோட கோட் வந்து என்னது? 3. சரி, அதை விட்டுருங்க. ஓல்டு வந்து எது காமனா இருக்குது? இந்த ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் ஓல்டு இருக்குது பாருங்க. இங்கேயும் ஓல்டு இருக்குது, இங்கேயும் ஓல்டு இருக்குது. அப்ப இது ரெண்டு காமனா இருக்குது வந்து என்னது? 5. இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் என்ன இருக்குது? 5 இருக்குது. அப்ப ரிமைனிங் இருக்குது 2 தான் நமக்கு எதோட கோடா இருக்கும்? R ஓட கோடா இருக்கும். அப்ப ஆன்சர் வந்து என்னது? 2. நான் அந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா எழுதல பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் 4 क्वेश्चन எழுதி சொல்லி கொடுத்தேன். ஸோ நீங்களும் இதை மாதிரி ஜஸ்ட் கம்பேர் பண்ணி போடுறது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எழுதுகிற டைம் கூட நமக்கு என்ன ஆகும்? சேவ் ஆகும். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரியணும் அப்படிங்கிறதுக்காக எழுதி சொல்லி கொடுத்தேன். போக போக நீங்கள் என்ன பண்ண வேணாம், எழுத வேணாம், ஜஸ்ட் சிஸ்டத்தை பாருங்க, பார்த்துட்டு நீங்கள் ஜஸ்ட் கம்பேர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆன்சர் எழுதிடலாம். சரியா? ஸோ அடுத்த क्वेश्चन பாருங்க. இதெல்லாம் நீங்கள் இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு வரும். சரியா? In a certain code language, 481 means sky is blue, 246 means sea is deep, and 698 means sea looks blue. What number is the code for blue? Blue ஓட கோட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இங்கேயும் sky is blue இருக்கு. அப்போ அந்த sky கோட மீனிங் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? sea is deep, sea looks blue அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து 3 இதுல கொடுத்துருக்காங்க. சரியா? நமக்கு எதோட கோட் கண்டுபிடிக்கிறோம்? இந்த ப்ளூ. இந்த ப்ளூ தான் நம்ம என்ன பண்ண போறோம்? கண்டுபிடிக்க போறோம். சரியா? ஸோ இதுல sea is deep, இதுல பாத்தீங்கன்னா sky is blue கொடுத்துருக்காங்க, இதுல sea looks blue. அப்ப sky is blue, sea looks blue. அப்ப ரெண்டுக்குமே காமனா இருக்குது. என்ன நம்ம பார்த்தாலே என்ன கண்டுபிடிச்சிடலாம்? ப்ளூவோட கோட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 481 698. அப்ப ரெண்டுக்கு காமனா இருக்குது வந்து என்னது? 8 மட்டும் தான். சரியா? அப்ப ஆன்சர் ப்ளூக்கு வந்து என்ன இருக்கும்? 8 இருக்கும். சரியா? அடுத்த क्वेश्चन பாருங்க. If air is called green, green is called blue, blue is called sky, sky is called yellow, yellow is called water, and water is called pink, then what is the color of clear sky? சரியா? clear sky ஓட கலர் கேட்டிருக்காங்க. clear sky, what is the color of clear sky? clear sky ஓட கலர் வந்து என்னன்னா blue color. சரி, ஆனா நம்ம ப்ளூன்னு எழுதக்கூடாது. சரியா? இங்க blue is called என்னன்னு கேட்டிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அப்போ blue is called வந்து என்னது? sky. ஸோ ப்ளூ வந்து என்னன்னு சொல்றாங்க? அவங்க ஸ்கைன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப ஆன்சர் நமக்கு என்ன இருக்கும்? ஸ்கைன்னு இருக்கும். அதே மாதிரி அடுத்த क्वेश्चन இருக்கு பாருங்க. If blue means pink, pink means green, green means yellow, yellow means red, and red means white, then what is the color of turmeric? சரியா? இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ் தாங்கன்னு சொல்லி கேட்பீங்க. என்னால் இதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியல.
ஆக்சுவலாக ஒன்றுமே கிடையாது. ப்ளூ மீன்ஸ் பிங்க் அப்படின்னா ப்ளூ என்பது, இந்த மீன்ஸ்னா என்ன அர்த்தம், என்பது. ப்ளூ என்பது பிங்க் ஆகவும், சரியா, பிங்க் என்பது கிரீன் ஆகவும், இவ்வளவுதான். பிங்க் என்பது கிரீன் ஆகவும், கிரீன் என்பது எல்லோவாகவும், எல்லோ என்பது ரெட் ஆகவும், ரெட் என்பது வெள்ளையாகவும், சரியா. தென் வாட் இஸ் த கலர் ஆஃப் டர்மரிக்? சரியா, அப்போ டர்மரிக்கோட கலர் வந்து என்னது, எல்லோ, அப்படிதானே. டர்மரிக் வந்து மஞ்சள் வந்து என்ன கலர், டர்மரிக்னா மஞ்சள், மஞ்சள் வந்து என்ன கலர்ல இருக்கும், எல்லோ கலர்ல இருக்கும், சரியா. எல்லோ மீன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ரெட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன இருக்கும், ரெட்னு இருக்கும், சரியா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. In a certain quote, go home is written as Tana. Nice little home is written as Najapa. How is go written that quote? அப்போ ரெண்டுக்கும் காமனா ஹோம் இருக்குல்ல, இதை மட்டும் கண்டுபிடிச்சாச்சுன்னா நம்ம போதும் என்ன பண்ணலாம், கோக்கு ஆன்சர் எழுதிடலாம். அப்போ ரெண்டுக்குமே காமனா இருக்கிறது வந்து என்னது, நான் NA அப்படிங்கிறது காமனா இருக்குது. அப்போ TA தான் வந்து எதுக்கு கோடு, கோக்கு கோடு, சரியா. ஸோ கோடிங் டிகோடிங் சிம்பிள் தான். நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆன்சர் எழுதலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.